முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் புகழ் வாழ்க. இன்று நமது அன்பு தலைவர், தமிழினத்தின் தலைவர் கலைஞர் அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவு நாள். தலைவர் கலைஞரின் நினைவு நாளில் தலைவர் கலைஞரை வணங்குகிறேன். கோடிக்கணக்கான தமிழ் சமுதாயத்தின் ஒப்பற்ற தலைவர், தமிழ் இனத்தின் தன்மான தலைவர், தமிழ் தாயின் தவப்புதல்வர், திராவிட இனத்தின் தலைவர், உலக தமிழர்களின் பாதுகாவலர், காவலராக இந்த மண்ணுலகில் பணியாற்றிய ஒரு வரலாறு நம் தலைவர் கலைஞர் அவர்கள். நம் தலைவர் கலைஞர் அவர்களின் நினைவு நாள் என்று பேசுவதில் எனக்கு ஒரு சற்று மனவேதனை தான். ஏனென்றால் நம்மை பொறுத்த மட்டில் தலைவர் கலைஞர் நம்மை விட்டு பிரியவில்லை. உடல் அளவில் தலைவர் கலைஞர் நம்மை விட்டு பிரிந்திருக்கலாம். மெரினாவில் அண்ணாவின் பக்கத்தில் தம்பி ஓய்வெடுக்கிறார். ஆனால் அனைவரின் உள்ளத்திலும், இந்த பூமி பந்தில், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கோடான கோடிக்கணக்கான தமிழர்களின் உள்ளத்தில் தலைவர் கலைஞர் இன்றில்லை என்றும் வாழ்வார். நாம் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்கள். இந்திய மண்ணில் மட்டுமில்லை, உலக அரசியல் வரலாற்றில் எந்த தலைவனுக்கும் இல்லாத வரலாறு நம் தலைவர் கலைஞருக்கு உண்டு என்பதை அவரின் முரட்டு பக்தனாக நான் பெருமையாக சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன். தாய்மடியில் தவழுகிற அந்த காலத்திலே அரசியல் சிந்தனையோடு பள்ளிக்கூடத்திற்கு சென்ற தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். மொழி போராட்டத்தின் மூலமாக அரசியலுக்கு வந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அன்று ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம், அன்று ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம், இன்று திருவாரூர் மாவட்டம். இந்த இந்திய வரைபடத்தில் தமிழ்நாட்டில் அன்றைய தஞ்சை மாவட்டத்தில் ஏதோ ஒரு மூலையிலே இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமம் திருக்குவளை என்று. அந்த கிராமத்தில் அன்னை அஞ்சுகை, முத்துவேல் ஆகியோருக்கு மகனாக பிறந்து இந்த இனத்திற்காக தன் மகளை அர்ப்பணித்தவர் அன்னை அஞ்சுகை, முத்துவேல், தலைவர் கலைஞரின் பெற்றோர்கள். அவருக்கு ஒரு 7 வயது 8 வயதிலே தமிழ் மீது ஒரு பற்று, திராவிட இயக்கத்தின் மீது ஒரு பற்று, தந்தை பெரியாரின் மீது ஒரு பற்று. படிப்பதற்கு திருவாரூர் வருகிறார். திருவாரூரிலே அவர் படிக்க சென்ற பொழுது வகுப்பறையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருடைய செவியிலே ஒரு வீர முழக்கம் கேட்கிறது. இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், தமிழ் மொழி வாழ்க, தமிழ் மொழி வாழ்க, இந்தி ஒழிக, ஆதிக்க மொழி, ஆதிக்க மொழி. அவர் பள்ளியிலே அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது, திருவாரூர் பள்ளியிலே அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அவருடைய காதிலே ஒரு வீர முழக்கம் கேட்கிறது. இந்தி ஒழிக, இந்தி ஒழிக, இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, இந்தி ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம், இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம், தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் தாய் வாழ்க என்கின்ற முழக்கம் கேட்டவுடன் ஒரு கால்சட்டை போட்ட மாணவனாய் பள்ளியிலே அமர்ந்து கொண்டிருந்த தலைவர் கலைஞர் ஆசிரியர் வகுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார். கையிலே இருக்கிற பாட புத்தகத்தை கீழே போட்டுவிட்டு வகுப்பறையிலிருந்து ஓடுகிறார் அந்த புரட்சி கூட்டத்தை நோக்கி. கையிலே தமிழ் கொடி ஏந்தி கால்சட்டை போட்ட மாணவனாய் தலைவர் கலைஞர் தன்னுடைய 14 வயதிலே முழக்கப்படுகிறார். இந்தியன தேடி வந்த பெண்ணே கேள், நீ நாடி வந்த கோலை உள்ள நாடு இதுவல, இந்தியே இந்த நாட்டை விட்டு வெளியேறு, இந்தி ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம், இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம், இந்தி ஒழிக, இந்தி ஒழிக, இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் தாய் வாழ்க என்ற தன் 14 வயதிலே
கால்சட்டை போட்ட ஒரு பள்ளி மாணவனாய் மொழி போராட்டத்தின் மூலமாக அரசியல் களத்திற்கு வந்த தலைவர் தான் டாக்டர் கலைஞர். வந்த தலைவர் தான் டாக்டர் கலைஞர். எந்த தலைவனுக்கு இந்த வரலாறு இருக்கிறது? இன்னைக்கு இருக்கிறதே திராவிட இனத்தின் உலக திராவிட இனத்தினுடைய போர் முரசாய் முரசொலி என்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க வரலாற்று பத்திரிகை. இன்றைய செய்தி, நாளைய வரலாறு முரசொலி. அந்த முரசொலி பத்திரிகையின் வரலாறு, அந்த முரசொலி பத்திரிகை எல்லாம் எவனெவனோ என்னென்னமோ பேசுகிறான், ஆரிய கூட்டங்கள். அந்த முரசொலிக்கு இருக்கிற வரலாறு எந்த பத்திரிகை, ஆங்கில பத்திரிகையாக இருக்கட்டும், எந்த பத்திரிகையாக இருக்கட்டும், 200 ஆண்டுகளை தொடுகிற பத்திரிகை எல்லாம் கூட இந்த உலகத்தில் இருக்கிறது, இந்தியாவில் இருக்கிறது. ஆனால் முரசொலிக்கு இருக்கிற வரலாறு இந்த உலகத்தில் எந்த பத்திரிகையில முதல் முரசொலி என்கின்ற பத்திரிகை தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி துவங்கினார் என்று கேட்டால், கையேடு பத்திரிகை மேன்ஸ்கிரிப்ட், ஒரு வெள்ளை தாளிலே முரசொலி என்று எழுதி தலைவர் கலைஞர் தன் வாழ்க்கையில் எழுதிய முதல் கட்டுரை இளமை பலி என்கின்ற கட்டுரை. 16 வயதிலே இளமை பலி என்ற கட்டுரை எழுதார் என்று கேட்டால், அந்த வயதிலே அவருக்கு இருக்கிற சமுதாய சிந்தனை, திராவிட இனத்தின் சிந்தனை, ஆரியத்தை எதிர்க்கிற சிந்தனை, திராவிடத்தை ஆதரிக்கிற சிந்தனை, தமிழ் மொழியின் மீது பற்று, இளமை பலி என்ற கட்டுரை எழுதினார். அதை படித்துவிட்டு திராவிட இயக்கத்தின் தலைவர்கள் தந்தை பெரியார் அதை பார்த்துவிட்டு வியந்து போனார். என்ன வயது உனக்கு? 15-16 வயது இருக்கும். இந்த வயதில் இப்படி சிந்தனையா? அப்பொழுது தலைவர் கலைஞரை பார்த்து பெரியார் சொன்னாராம், தம்பி, இது படிக்க வேண்டிய வயதப்பா, நன்றாக படி, பிறகு இந்த சிந்தனையோடு நீ பயணிக்கலாம், இப்பொழுது முதல் படிக்க வேண்டும் என்று சொன்னார். அதான் கலைஞர் சொன்னார். ஒரு முறை அவர் நெஞ்சுக்கு நீதியிலே கூட குறிப்பிட்டிருக்கிறார், நான் பெரியார் சொன்னதை கேட்காமல் போனது அந்த ஒரு விஷயம்தான், படி என்று சொன்னார். அது ஒன்று விஷயம் தான், நான் பெரியார் சொன்னதை நான் கேட்கவில்லை என்று தலைவர் கலைஞர் சொன்னார். அறிஞர் அண்ணாவையும் குறிப்பிட்டு சொன்னார். அவர் பெரியாரினுடைய நடத்திய புரட்சிகரமான திராவிட இயக்க பத்திரிகையிலே துணை ஆசிரியராக பணியாற்றுகிறார். இதே தலைவர் கலைஞர் அவர்கள் புதுவையிலே ஒரு கூட்டத்திலே பேசிவிட்டு வரும் பொழுது ஆரிய கூட்டத்தால் தாக்கப்படுகிறார். தெருவோரும் வீசிவிட்டு சென்றார்கள். உடம்பெல்லாம் காயம் தலைவர் கலைஞருக்கு. பெரியார் இடத்தில் அழைத்து செல்கிறார். பெரியார் மருந்து போட்டு விட்டு தலைவர் கலைஞருக்கு சொன்னார், என் தம்பி கருணாநிதி, இன்று உன் காயத்திற்கு நான் மருந்து போடுகிறேன், எதிர்காலத்தில் இந்த சமுதாயத்துக்கு மருந்து போடுகிற ஒரு மிகப்பெரிய திராவிட இயக்கத்தின் தலைவனாக நீ உயர்ந்து வருவாய் என்று பெரியார் இன்றைக்கு தலைவர் கலைஞரை வாழ்த்தினார். கள்ளக்குடி போராட்டம் மறக்க முடியுமா? டால்மியாபுரம் என்கின்ற பெயர் மாற்றி கள்ளக்குடி என்று பெயர் வைக்க வேண்டும் என்று தலைவர் கலைஞர் போராட்டம் நடத்தி தண்டவாளத்திலே தலை வைக்கப்படுகிறார். ரயில் இன்ஜின் நெருங்குகிறது. யாராக இருந்தாலும் பயந்து ஓடி போவார்கள். ரயில் இன்ஜின் நெருங்கி தலை கிட்டே வந்து தலையை தொடுவது போல் ரயில் இன்ஜின் நிற்கிறது. அப்பொழுது தலைவர் கலைஞர் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டார். தென்னாட்டு காந்தி பேரறிஞர் அண்ணா அப்பொழுது கடிதம் எழுதினார், பாளையங்கோட்டை சிறையில் அடிபட்டு கிடக்கும் என் தம்பி கருணாநிதி ரயில் தண்டவாளத்தில் தலை வைத்துப்படு ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள் என்று சொன்னால் இரண்டும் சமதாக கருதக்கூடியவர் என் தம்பி கருணாநிதி என்று அறிஞர் அண்ணா சொன்னார். அதுதான் இசை முரசு நாகரணிப்பா மாநாடுகளில் பாடுவார். பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவினிலே அஞ்சாமல் ஒருங்குவதாறு நம் தலைவர் கலைஞரை பாரு. அதுதான் அந்த நாகரணிப்பாடைய பாட்டு. அதெல்லாம் இன்னைக்கு ஒரு சில உதவாதவன் வேஸ்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் அந்த பாட்டெல்லாம் கூட இன்னைக்கு திருச்சி பாடுறாங்க. தலைவர் கலைஞர் மறைந்த பிறகு கூட அவரை விமர்சிக்க வேண்டும் என்று ஒரு சில கூலி கூட்டங்கள் அணைந்து கொண்டிருக்கிறார். இதை தாண்டி தலைவர் கலைஞர் அவர்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய வரலாறு என்னவென்று கேட்டால், இந்த உலகத்தில் எந்த தலைவனுக்கும் அந்த வரலாறு இல்லை. நான் ஏதோ என்னுடைய தலைவர் என்று மிகைப்படுத்தி பேசவில்லை. எந்த தலைவனுக்கும் அந்த வரலாறு இல்லை. முதல் அவர் நின்றது கரூர் மாவட்டம் குளித்தலையில் நிற்கிறார் சட்டமன்ற உறுப்பினராக. கடைசியில் திருவாரூர் வரை அவர் மறையும் பொழுது திருவாரூர் வரை குளித்தலை தொடங்கி திருவாரூர் வரை எல்லா தேர்தலிலும் வென்று காட்டிய தலைவர். உலக அரசியல் அரங்கில் நின்ற தேர்தல் எல்லா தேர்தலிலும் வென்ற ஒரே ஒரு தலைவன் யார் என்று கேட்டால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இந்தியாவின் இரும்பு பெண்மணி அன்னை இந்திரா காந்தி தேர்தலை தோற்று போயிருக்கிறார். பச்சை தமிழன், கல்வி தந்தை,
பெருந்தலைவர் காமராஜர் தேர்தலில் தோற்று போயிருக்கிறார். ஏன் நமது நிறுவன தலைவர் அறிஞர் அண்ணா கூட தேர்தலில் தோற்று போயிருக்கிறார். தேர்தலில் தோற்காத தலைவர்களே இல்லை. ஆனால் தேர்தலில் தோற்காத ஒரு தலைவர் இருக்கிறார். அவதான் ஓய்வுக்கு ஓய்வு எடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற நம் தலைவர் டாக்டர் கலைஞர். அண்ணா மறைந்த பிறகு கழகத்தின் தலைவராக ஆட்சி பொறுப்பேற்று பெரியாரின் கனவுகளை சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரின் கனவுகளை நிறைவேற்றிய முதல் தலைவர் இந்த உலகத்தில் யார் என்று கேட்டால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். வாழ்கிற காலமெல்லாம் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்காகவே வாழ்ந்தார். இந்து மதம் என்று சொல்லி எங்களை பார்த்து தீண்டத்தகாதவன், அன்டச்சபிலிட்டி, தெருவிலே நடக்கக்கூடாது, பொது கிணறிலே தண்ணீர் எடுக்கக்கூடாது, குளத்திலே தண்ணீர் எடுக்கக்கூடாது, கோயிலுக்குள்ளே செல்லக்கூடாது, உற்சவமூர்த்தி தெருவில் வந்தா கூட நாங்க நிற்கக்கூடாது. நாங்களும் இந்து மதமே எங்களுக்கு மதிப்புதலை என்று சீ போடா என்று சொல்லிவிட்டு புத்த மதத்துக்கு போனார். பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரின் கனவுகளை எத்தனையோ தலைவர்கள் இந்த நாட்டில் ஆட்சி பொறுப்புக்கு வந்தார். பாபா சாஹிப் உலக சட்டமாவேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரின் கனவுகளை நிறைவேற்றியது கலைஞர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தந்தை பெரியாரின் கனவுகளை நிறைவேற்றியது தலைவர் கலைஞர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பிறகுதான். உண்மையான இந்தியாவில் சமூக நீதி தலைவர் யார் என்று கேட்டால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் உண்மையான சமூக நீதி தலைவர். சமூக நீதி தலைவராய், சமத்துவ தலைவராய், திராவிட இனத்தின் தலைவராய், தமிழ் இனத்தின் தலைவராய், ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்களின் பாதுகாவலராய், காவலராய் திகழ்ந்தவர் தான் இன்றைக்கு மெரினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞர். எந்த தலைவனுக்கு அந்த வரலாறு இல்லை. இன்றைக்கு அந்த வரலாறு இருக்கிறது என்று கேட்டால் கலைஞராக வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர் தளபதி. பெண்களின் நாட்டின் கண்கள். பெண்கள் என்று சொன்னால் அடுப்பு ஊதுவதற்குத்தான் அவர்கள், அந்த வேலைதான் அவர்களுக்கு, அடுப்பு ஊதுவதற்குத்தான் பெண்களின் வேலை என்ற நிலைமையை மாற்றி பெண்களுக்கு கூட சமுதாயத்திலும் தன் குடும்பத்திலும் தான் திருமணமாகி செல்கிற கணவன் இல்லத்திலும் பெண்களுக்கு மரியாதை இருக்க வேண்டும் என்று இந்த உலகத்தில் முதல் பெண்களுக்கு சொத்திலே சம பங்கு என்கிற சட்டத்தை கொண்டு வந்த தலைவர் நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞர். இன்றைக்கு கூட மேற்கு வங்கத்தில் கைரிக்ஷா இருக்கார். வெளிநாடுகளில் மலேசியா செல்லுங்கள், தாய்லாந்து செல்லுங்கள், பிலிப்பீன்ஸ் நாடுக்கு செல்லுங்கள், ஏன் ஜப்பான் நம்மை விட 50 ஆண்டுகள் அவன் முன்னே இருக்கிறான். கைரிக்ஷா, அங்கே கைரிக்ஷா இருக்கிறது. ஆனால் கைரிக்ஷா ஒழித்து சைக்கிள் ரிக்ஷா வழங்கிய தலைவர் நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞர். மனிதனே மனிதனுடைய மனத்தை சுமக்கக்கூடாது அந்த கொடுமையை போக்கியவர் நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞர். அதனால்தான் இன்றைக்கு மிகுந்த மரியாதைக்குரிய அருந்ததியர் சமுதாய மக்களுக்கு கலைஞர் கொண்டு வந்த உள் ஒதுக்கீட்டு இன்றைக்கு செல்லும் என்று நீதிமன்றம் அழைத்திருக்கிறது. இன்னைக்கு நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. மறைந்தும் பல சமூக மக்களுக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார் நம் தலைவர் டாக்டர் கலைஞர். நம் தலைவர் டாக்டர் கலைஞர். ஒரு விவசாயி சேற்றிலே கை வைத்தாதான் நாம் சோற்றிலே கை வைக்க முடியும். நம் கடவுளாக மதிக்க வேண்டியது யாரு தெரியுமா? முதல் ஒரு விவசாயி. இரண்டாவது ராணுவத்திலே பணியாற்றுகிற ராணுவ வீரர், காவல்துறை அதிகாரிகள். இவர்கள் தான் நம்மை பாதுகாக்கிறார். விவசாயி உணவு தருகிறார். அந்த விவசாயி மின்சார கட்டணம் கட்ட முடியாமல் அவன் பட்ட அவதி என்ன? வீட்டில் இருக்கிற அண்டா குண்டா சாமான்கள், நகை நெட்டுகள், கட்டிய மனைவியின் தாலி அடமானம் வைக்க வேண்டும், சொத்துக்களை விற்க வேண்டும், இந்த நிலைமை போக்க வேண்டும் என்று ஒரு விவசாயியின் மகன்தான் நம்முடைய தலைவர் கலைஞர். உலகத்தில் முதல் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்று அறிவித்த விவசாயிகளின் தோழன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். பல ஆயிரம் கோடிக்கணக்கான விவசாய கடன்களை தள்ளுபடி செய்த தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர். விவசாயிகள் வாழ்க்கையிலே ஒளிவிளக்கு ஏற்ற வைத்தார். திருமண உதவி திட்டத்தை முதல் அறிவித்தவர் தலைவர் கலைஞர். கலப்பு திருமணத்தை ஆதரித்து, கலப்பு திருமணம் என்று சொன்னால் பெரியார் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது என்ன கலப்பு திருமணம்? மனிதனுக்கும் மிருகத்திற்கும் திருமணம் நடந்தால்தான் கலப்பு திருமணம் என்று பெரியார் சொன்னார். ஆனால் இன்றைக்கு இந்த சமுதாயம் ஜாதி 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 ஜாதி, அவன் மேல் ஜாதி, இவன் கீழ் ஜாதி, மேல் ஜாதியை சேர்ந்தவன் கீழ் ஜாதி பெண்ணை திருமணம் செய்யலாமா? மேல் ஜாதியை சேர்ந்த பெண் கீழ் ஜாதியை சேர்ந்தவனை திருமணம் செய்யலாமா? இங்கு அந்த கொடுமையை போக்க வேண்டும் என்று கலப்பு திருமணத்தை ஆதரித்து அவளுக்கு அரசு வேலை வாய்ப்புடைய முக்கியத்துவம், உதவித்தொகை என்று அறிவித்த தலைவர் டாக்டர் கலைஞர். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு உதவித்தொகை, +2 வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ்,
கல்வியிலே பல சலுகைகள், பல பின்தங்கிய சமுதாயங்களுக்கு இடஒதுக்கீடு, கல்வியிலே வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீட்டு என்று பல சாதனைகளை செய்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர். நான் முன்பு குறிப்பிட்டது போல் தமிழ்நாட்டில், இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கிராமம் திருக்கோடியிலே பிறந்த அந்த தலைவர் கலைஞர் கோபலாபுரத்தில் அமர்ந்து கொண்டு எத்தனை பிரதமர்களை உருவாக்கினார். எவ்வளவு பெரிய சாணக்கியர், எவ்வளவு பெரிய ராஜதந்திரி நம்முடைய தலைவர் கலைஞர். இந்தியாவின் இரும்பு பெண்மணி அன்னை இந்திராவை இந்த நாட்டின் பிரதமராக்கிய வரலாறு தலைவர் கலைஞருக்கு உண்டு. ஒரு முறை இல்லை, 2 முறை. விபி சிங் சமூக நீதி தலைவராக இருந்த விபி சிங்கை இந்த நாட்டின் பிரதமராக்கினார். ஐக்கிய குஜரால் இந்த நாட்டின் பிரதமராக்கினார். கர்நாடகாவை சேர்ந்த தேவேகவுடா அவர்களை இந்த நாட்டின் பிரதமராக்கினார். 2 முறை மன்மோகன் சிங் அவர்களை இந்த நாட்டின் பிரதமராக்கினார். ஏ வெரி குட் லீடர் இன் ராங் பார்ட்டி என்று பாஜகவை சேர்ந்த பாரத் ரத்னா மறைந்த திரு வாஜ்பாய் அவர்களை இந்த நாட்டின் பிரதமராக்கினார். எத்தனை பிரதமர்கள்! அன்டச்சபிலிட்டி, தொட்டால் தீட்டு என்று ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களை பார்த்த இந்த ஆரிய கூட்டம் பிராமணர்கள், அவர்கள்தான் நீதிமன்றத்தில் நீதிபதிகள், அவர்கள்தான் மாவட்ட ஆட்சி தலைவர்கள், அவர்கள்தான் தாசில்தார்கள், அவர்கள்தான் கமிஷனர்கள். எல்லா பொறுப்பும் அவர்கள். அவாள் 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 அவாள். அந்த போக்கை மாற்றி, அந்த நிலைமையை மாற்றி, மரியாதைக்குரிய ஒடுக்கப்பட்ட சமுதாயம் பட்டியலின மக்களையும் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக உயர்கின்ற அளவுக்கு இடஒதுக்கீட்டை தந்து அவர்களையும் நீதிபதி ஆக்கிய தலைவர் நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞர். ஒட்டுமொத்த எல்லா சமூக மக்களுக்கும் நன்மை செய்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர். கலைஞர் இல்லை என்றால் தமிழ்நாடு என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு தலைவர் கலைஞர் இன்றைக்கோ விமர்சிக்கக்கூடிய ஒரு சில தற்கூறிகளுக்கு சொல்கிறேன், நீங்களே மேடையேறி இருக்க முடியாத அந்த ஒரு தலைவன் கலைஞர் இல்லை என்று சொன்னால், அவர் கடுமையாக வாழுகிற காலமெல்லாம் நமக்காக வாழ்ந்த தலைவர் கலைஞர். வாழுகிற காலமெல்லாம் நமக்காக வாழ்ந்த தலைவர். இன்னைக்கு தமிழ் மொழி உலகம் முழுவதும் அனைத்து பல்கலைக்கழகத்திலும் தமிழ் மொழி இருக்கிறது. தமிழ் மொழி இன்னைக்கு செம்மொழி அந்தஸ்துக்கு உயர்த்திய தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். என்றைக்கும் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் தலைவர் கலைஞர். ஆம், பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்க ஒரு சூழ்நிலை வருகிறது திராவிட முன்னேற்ற கழகம். பிகாஸ் ஃபார் தட் குட் லீடர் வாஜ்பாய், பிகாஸ் ஃபார் ஓன்லி வாஜ்பாய், நாட் ஃபார் பிஜேபி பார்ட்டி, பிகாஸ் ஃபார் வாஜ்பாய் தலைவர் கலைஞர் பாஜகவை ஆதரித்தார். ஏன்? வாஜ்பாய் அவர்களை நட்டாட்டிலே விட்டு விட்டார் மறைந்த முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா. சரி, வாஜ்பாய் இந்த நாட்டில் மீண்டும் பிரதமராக கொண்டு வர வேண்டும் என்று பாஜகவை ஆதரித்தார். பாஜகவை ஆதரிக்கும் பொழுது சிறுபான்மை மக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கும், குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் பாபர் மசூதி அடித்த அந்த RSS கூட்டம் பிஜேபி எப்படி கலைஞர் ஆதரிக்கலாம் என்ற கேள்வி எழுப்பிய நேரத்திலே நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கொள்ளேன் என்று சொல்லி ஒரு உத்தரவாதத்தை கேட்டார் பாஜகவிடம் தலைவர் கலைஞர். உங்களை நான் ஆதரிக்க வேண்டும், உங்களை நான் ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னால் சிறுபான்மை மக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்களுக்கு ஒரே ஒரு கடுகளவு கூட தீமை ஏற்படக்கூடாது. அவர்களை பாதுகாப்புகிற அரசாக உங்கள் அரசு இருக்க வேண்டும், அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டும், அவர்களை கௌரவமாக நடத்த வேண்டும் என்று சொல்லி உத்தரவாதம் வாங்கி ஆதரித்து, இஸ்லாமியர்களுடைய ஜென்ம விரோதியாக இருக்கிற பாஜக ஆட்சி ஆதரித்து வாஜ்பாய் அவர்களை இந்த நாட்டிலே பிரதமராக்கி, தமிழ்நாடு ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரியைச் சேர்ந்த அப்துல் கலாம் என்கின்ற ஒரு தமிழ் இஸ்லாமியரை பாஜக ஆட்சியிலே இந்த நாட்டின் ஜனாதிபதியாக்கிய வரலாறு நம்முடைய தலைவர் கலைஞர் ஒருவருக்குத்தான். நம்முடைய தலைவர் கலைஞர் ஒருவருக்கு தான் உண்டு. இந்த வரலாறு இந்த உலகத்தில் எந்த தலைவனுக்கு உண்டு சொல்லுங்கள் பார்ப்போம். எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அந்த வயதிலும் சக்கர நாற்காலியில் உலக சக்கரவர்த்தியாய், சக்கர நாற்காலியில் உலக சக்கரவர்த்தியாய் கடுமையாக உழைத்து இந்த இனத்திற்காக உழைத்த ஒரு தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இந்த தலைவரின் வரலாறு சொல்ல வேண்டும் என்றால் எவ்வளவோ சொல்லலாம். அவ்வளவு வரலாற்றுக்கு சொந்தக்காரர் நம்முடைய தலைவர். அந்த அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் அவர் படுக்கறைக்கு செல்லும் வரை இந்த இனத்திற்காக சிந்தித்த தலைவர். படுக்கறைக்கு செல்லும் வரை இனத்திற்காக சிந்தித்த தலைவர். எழுதி 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 தலைவர் கலைஞரின் பேனா எப்பொழுதெல்லாம் குனியுமோ அப்பொழுதெல்லாம் தமிழ் சமுதாயம்
தலை நிமிர்ந்து நிற்கும். தலை நிமிர்ந்து நின்றது. தலை நிமிர்ந்து நின்றது. அந்த தலைவர் கலைஞர், தலைவர் தளபதி என்கின்ற அற்புதமான தலைவனை நமக்கு தந்தார். தலைவர் தளபதியை கூட தலைவர் கலைஞர் நினைவு நாளில் அவர் நினைவேந்தர்களை உரையாற்றும் பொழுது ஒரு செய்தியை பதிவு செய்கிறேன். தலைவர் கலைஞர் கூட நம்முடைய தலைவர் தளபதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இன்றைக்கு இந்தியாவின் மாபெரும் சக்தியாக இன்றைக்கு உலக அரசியல் அரங்கில் அனைவருக்கும் சிம்மசொப்பனமாக திகழக்கூடிய தலைவர் தளபதியை கூட தலைவர் கலைஞர் எந்த இடத்திலும் முன்னிலைப்படுத்தவில்லை. எப்படி கலைஞர் உழைப்பால் இந்த இனத்தின் தலைவராக வந்தார், அப்படி உழைப்பால் தான் தளபதியின் இனத்தின் தலைவராக வந்து அன்றைக்கு அண்ணாவின் இதயத்தை இரவலாக பெற்ற தலைவர் கலைஞர் அண்ணாவாக ஆட்சி நடத்தினார், பெரியாராக ஆட்சி நடத்தினார். இன்றைக்கு நம் தலைவர் தளபதி அவர்கள் தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்று இன்றைக்கு தலைவர் கலைஞராக, பெரியாராக, அண்ணாவாக, அண்ணல் அம்பேத்கராக ஆட்சி நடத்துகிறார். காவேரி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு எழுந்து வா தலைவா, எழுந்து வா தலைவா, எழுந்து வா தலைவா என்ற லட்சக்கணக்கான மக்கள் மருத்துவமனை வாசலிலே படுத்து கிடந்தார். ஆனால் வயதின் காரணம் நம்மை விட்டு பிரிகிறார். மருத்துவர்கள் ஆக்சிஜன் எடுத்து விட்டால் உயிர் பிரிந்துவிடும் என்று சொன்னவுடன் அன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதி, அன்றைய எதிர்கட்சி தலைவர், 10 வருடங்கள் எதிர்கட்சி தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள், அன்றைய முதலமைச்சர், இன்றைய எதிர்கட்சி தலைவர், அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திப்பதற்கு அவர் இல்லத்துக்கு செல்கிறார். கட்சியின் முன்னணி தலைவர் செல்கிறார். எடப்பாடியாரை சந்திக்கிறார். கலைஞர் மறைந்து விட்டால், ஆக்சிஜன் எடுத்து விட்டால் உயிர் பிரிந்துவிடும், எல்லா உறுப்புகளும் செயலிழந்து விட்டது. எனவே மெரினா கடற்கரையிலே அண்ணாவின் பக்கத்தில் அவரை அடக்கம் செய்ய வேண்டும், பெருந்தன்மையோடு நீங்கள் தான் இடம் தர வேண்டும் என்று கேட்டதற்கு என்னால் முடியாது, எங்கோ வேலைச்சேரியில எங்கோ தருகிறேன் என்று சொல்லிவிட்டார். சரி, வந்த பிறகு கலைஞரினுடைய பூத உடல் இல்லத்திற்கு சென்றது, அறிவாலயத்துக்கும் சென்றது, ராஜாஜி ஹாலில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டது. எங்கே அடக்கம் செய்து ஒரு இனத்தின் தலைவன் எங்கே அடக்கம் செய்வது? லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் கூடியிருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவனுக்கு அதிகமாக கூட்டம் வந்தது இறுதி ஊர்வலத்தில் யாருக்கு என்று கேட்டால் அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணாவுக்கு தாண்டி அதிகமான கூட்டம் வந்து தலைவர் கலைஞர், வேறு யாருக்கும் இல்லை. லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள். எல்லோரும் இதிலே ஒரு 30-40 கிட்டத்தட்ட 50,000 பேர் கடலிலே போய் இருக்கிறார்கள். கடற்கரையில் இடம் தரவிட்டால் நாங்களே இங்கே புதைப்போம் என்று ஆயிரக்கணக்கான அதிரடிப்படை காவல்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தளபதி அவர்கள் நீதிமன்றத்திற்கு செல்லலாம் என்று நீதிமன்றத்திற்கு செல்கிறார். வழக்கறிஞர் வில்சன் வாதாடுகிறார். நீதிபதியிடம் கடற்கரையிலே கலைஞருக்கு இடம் வேண்டும் என்று கேட்டவுடன் அன்றைக்கு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த, பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்த, சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்த எத்தனை வழக்கறிஞர்களை உச்ச நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக வருவதற்கு சட்டம் இயற்றிருப்பார், இடஒதுக்கீடு தந்திருப்பார். அந்த நீதி தேவதை கலைஞரை காப்பாற்றியது. நீதி தவறாத நீதிமான் கலைஞர் மெரினா கடற்கரையிலே அவருடைய அண்ணன், அவருடைய தலைவர் அண்ணாவின் நினைவிடம் பக்கத்திலே கலைஞரை நீங்கள் அடக்கம் செய்யலாம், நினைவிடம் கட்டலாம் என்று நீதிமன்றம் தீர்ப்பு தந்தவுடன் கண்ணீர் கடலிலே முழுகி கிடந்த தமிழக மக்கள், கழக உடன்பிறப்புகள் மகிழ்ச்சியாக கலைஞர் வாழ்க, கலைஞர் வாழ்க என்ற கைத்தட்டி ஆராவரம் செய்தார். தலைவர் தளபதி கண்களிலே தண்ணீர் விட்டார். தன் மரணத்தில் கூட தொண்டனுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை தந்த தலைவர் கலைஞர். அந்த தலைவன் மறைந்த பிறகு எல்லோரும் கண்ணீர் கடலிலே நீந்துகிறார். நான் இறந்ததுக்காக நீ என்னை அழுவக்கூடாது, நீ கண்ணில் தண்ணி விடக்கூடாது, நான் இறந்த நாள் என்றும் நீ மகிழ்ச்சியாகிறேன் என்று சொல்லி அந்த தீர்ப்பு எல்லோரும் ஆரவரம் செய்தார். தலைவர் கலைஞர் இன்னைக்கு மெரினாவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்ணாவின் பக்கத்தில் தம்பி உறங்குகிறார். தலைவா, நீ மறைந்தால் தானே மறைந்து விட்டாய் என்று சொல்வதற்கு, நீ மறையவில்லை தலைவா, வாழுகிறான். அவன் எந்த கட்சியாக இருக்கட்டும், ஆனால் ஒரு தமிழன், ஒரு தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு குடும்பத்திலும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஏதோ ஒரு நன்மை, ஏதோ ஒரு சலுகை, ஏதோ ஒரு திட்டம் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அவன் எந்த கட்சியாக இருக்கட்டும், எல்லோரும் இதயத்திலும் இன்றைக்கு பல மறைந்த அரசியல் கட்சி தலைவர்களை எல்லோரும் மறந்து விட்டார். ஆனால் இன்றைக்கு கலைஞர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
என்றைக்கும் கலைஞர் வாழ்வார், என்றைக்கும் வாழ்வார், என்றைக்கும். ஏனென்றால் கலைஞர் இல்லை என்கின்ற குறையை போக்கியிருக்கிறார் நம்முடைய தலைவர் தளபதி. எதிர்கால தமிழகத்தின் 50 ஆண்டு காலம் தமிழினத்தை வழிநடத்தி செல்ல பாதுகாப்பதற்கு திராவிட இயக்கத்தின் கையிருப்பாக வாலிப கலைஞராய் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், உங்கள் பிள்ளை, உங்கள் பேரப்பிள்ளை இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன கவலை, நீங்கள் மறையவில்லை. உங்கள் பிள்ளை தலைவர் தளபதி உருவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களின் பேரப்பிள்ளை திராவிட இயக்கத்தின் வீரப்பிள்ளை மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய உருவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் தலைவா. உங்கள் நினைவு நாள் என்று இன்றுதான் ஆகஸ்ட் 7ஆம் தேதி தலைவர் கலைஞருடைய நினைவு நாள் என்றுதான் உங்களை நினைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. 24 மணி நேரம் உங்களை தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உங்களை வணங்குகிறோம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தமிழினத்தின் தலைவர் கலைஞருக்கு வீர வணக்கம். தமிழ் சமுதாயத்தின் தனிபெரும் தலைவருக்கு வீர வணக்கம். திராவிட இனத்தின் தலைவர் கலைஞருக்கு வீர வணக்கம். ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களின் என்றென்றும் பாதுகாவலர், காவலர் தலைவர் கலைஞருக்கு வீர வணக்கம். பெரியாரின் பெருந்தொண்டர் தலைவர் கலைஞருக்கு வீர வணக்கம். அறிஞர் அண்ணாவின் அன்பு தம்பி தலைவர் கலைஞருக்கு வீர வணக்கம். தமிழ்தாயின் தவப்புதல்வன் தலைவர் கலைஞருக்கு வீர வணக்கம். ஒரு தமிழ் குடும்பத்தின் தலைவன், எங்கள் குடும்ப தலைவர், எங்கள் குடும்ப தெய்வம் தலைவர் கலைஞருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். என்றும் தலைவர் கலைஞர் வழி நடப்போம், தலைவர் கலைஞர் வழி நடப்போம். தலைவர் கலைஞர் நினைவு நாள் என்று சபதம் ஏற்போம். திராவிட மாவட்ட தேர்தலிலும் தலைவர் கலைஞரின் ஆசையோடு கழகம் ஆட்சி மலர்ந்த மீண்டும் தலைவர் தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று மக்களுக்கு பணியாற்ற வேண்டும். தலைவா, தலைவா, உன்னை வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன். வன்னியர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே, அவர் வாய் கூசுல உங்களுக்கு. அன்புமணி, மிஸ்டர் அன்புமணி, உங்களுக்கு வாய் கூசுல சொல்லாம அந்த வார்த்தையை. இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும், எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும், எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும். 10.5 கொடுக்குறோம்னு சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்தணும். எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் வன்னியர்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி அதிமுக பார்த்து சொல்லணும். திமுக பார்த்து சொல்லாம வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு 100% நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்வு கொடுத்து